Let us pray. Our, ஜெபிப்போம். our loving Heavenly Father, we love you and honor and praise you. Thank you for all the blessings that you have showed upon us. Lord, speak with us. Help us to do according to your words. In Jesus' name, through Father, amen. அன்புள்ள பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இதுவரை எங்கள் மேல் ஊற்றின எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களோட பேசும். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். First of all, I would like to thank our Lord Almighty who has given me this wonderful opportunity. முதலாவதாக இந்த வாய்ப்பினை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Secondly, I would like to thank Pastor Pa for giving me this wonderful opportunity. இரண்டாவதாக இந்த வாய்ப்பினை தந்த பாஸ்டர் பாவிற்கு எனது நன்றியை செலுத்துகிறேன். I welcome you all in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். Let us listen to the word of God. நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். This psalm was sung by the king of David. இந்த சங்கீதம் தாவீது ராஜாவினால் பாடப்பட்டது. When David came to know that his son Absalom rose against chased him. இந்த சங்கீதமானது தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடின போது பாடினது. And then he and his people covered their faces and were crying, walk with the bare legs, climbing on the olive mountains. தன் குமாரனுக்கு தப்பி தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலால் நடந்து ஒலிவ மலையின் மேல் ஏறும்போது பாடின பாடல் இது. We can see this incident, the book of 2 Samuel chapter 15 from 13 verse and 14. இதே 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 13-14வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். Please read the passage. அந்த பகுதியை வாசிக்கலாம். அதை அறிவிக்க ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். Okay, let's move to the topic. நாம் தலைப்பிற்கு நேராக கடந்து செல்லலாம். Today my topic is இன்றைய தலைப்பு, hold strongly God's relationship. தேவனுடைய உறவை உறுதியாய் பற்றிக்கொள். Today my topic is hold strongly God's relationship. இன்றைய தலைப்பு, தேவனுடைய உறவை உறுதியாய் பற்றிக்கொள். David was strongly hold God's relationship even when he was in the situation of persecution. தாவீது தன் உபத்திரவத்தின் நேரத்திலும் தேவனுடைய உறவை உறுதியாய் பற்றிக்கொண்டார். Let us see how David, even in the critical situation, he hold God strongly. நாம் இப்பொழுது தாவீது தன்னுடைய துன்ப நேரத்திலும் தேவனுடைய உறவை எப்படி உறுதியாய் பற்றிக்கொண்டார் என்பதை பார்க்கலாம். Firstly, David seeked God. முதலாவது அவர் தேவனை தேடினார். Firstly, he seeked God. முதலாவது அவர் தேவனை தேடினார். Let us read Psalms chapter 3 verse 1. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 3:1. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். How means எப்படி எனில், David first calling was Lord. அவர் கூப்பிடுகிற முதலாவது வார்த்தை கர்த்தாவே. David first calling was Lord. அவர் கூப்பிடுகிற முதலாவது வார்த்தை கர்த்தாவே. And he didn't call any human and also he didn't depend of any of them. அவர் மனிதனை கூப்பிடவில்லை, எந்த மனிதனையும் சார்ந்து கொள்ளவில்லை. Likewise, எப்படி அதே போல we should also, without depending on any human being and any entertainment in this crucial situation, அதே போல நாமும் நம்முடைய துன்பத்தில் எந்த மனிதனையோ அல்லவென்றால் எந்த ஒரு பொழுதுபோக்கையும் சார்ந்து கொள்ளாமல், so we should also seek God in any situation. தாவீது போல முதலாவது தேவனை தேட வேண்டும். We should also seek first God in any situation. முதலாவது எந்த சூழ்நிலையிலும் தேவனை தேட வேண்டும். And next one, இரண்டாவதாக he was praising God in critical situation. அவர் இக்கட்டான நேரத்திலும் தேவனை துதித்தார். He was praising God in critical situation. தனது துன்ப நேரத்திலும் தேவனை துதித்தார். Let us read Psalms chapter 3 verse 3. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். Even when his enemies were multitude,
அவருடைய சத்துருக்கள் பெருகி இருந்த போதிலும் he kept God as his shield, glory, and God rises up his head, thinking God and praised him. அவர் தேவனை தனது கேடகமாகவும் தனது மகிமையாகவும் தன் தலையை உயர்த்துகிறவராகவும் எண்ணி துதித்தார். Likewise, அதே போல we should also think that God has our protector in midst of our enemies. அதே போல நாமும் நம்முடைய சத்துருக்களின் மத்தியிலும் தேவன் நம்மை பாதுகாப்பார் என்று எண்ணி துதிக்க வேண்டும். Third, மூன்றாவதாக David spoke faithful words in even that the crucial situation. தாவீது தனது துன்பத்தின் நேரத்திலும் விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்தார். Listen carefully. கவனமாக கவனியுங்கள். David spoke faithful words even in that crucial situation. தனது துன்ப நேரத்திலும் விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்தார். Let us read Psalm chapter 3 verse 3 and 5 and 6. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 3, 4, 5. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். And 6 also. 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். How means எப்படி எனில் even unaccountable enemies rised up against David. எண்ணி முடியாத அளவுக்கு சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக வந்த போதிலும் He was a very strongly, he said that I won't fear, and he spoke with the faithful. நான் அதற்கு பயப்பட மாட்டேன் என்று உறுதியாக விசுவாசித்து கூறினார். He was a very strongly, he said I won't fear, and he spoke with the faithful words. நான் அதற்கு பயப்பட மாட்டேன் என்று உறுதியாக விசுவாசத்தோடு அறிக்கை செய்தார். Likewise, அதே போல in our lives, how many problems we face should without fearing. நம் வாழ்விலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் பயப்படாமல் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். We should speak a faithful words. God will hear and the words and will do according to that. நாம் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். God will honor the words and will do according to that. கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறார். So far, we have seen how David has strongly to hold to God in crucial situation. இதுவரை தாவீது எப்படி தன் துன்ப நேரத்திலும் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்டிருந்தார் என்பதை பார்த்தோம். And now, இப்பொழுது let us see how God rewarded to David. தேவன் தாவீதிற்கு எப்படி பலனை கொடுத்தார் என்பதை பார்க்கலாம். First, முதலாவதாக God immediately answered for David's supplications. தாவீதின் விண்ணப்பத்திற்கு உடனடியாக பதிலளிக்கிறார். God immediately answered for David's supplications. தாவீதின் விண்ணப்பத்திற்கு உடனடியாக பதிலளிக்கிறார். Let us read Psalms chapter 3 verse 4. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 3, 4. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். According to the words இந்த வசனத்தின்படி which we have heard, even when we also call upon God in a crucial situation. இந்த வசனத்தின்படி நாமும் நமது துன்ப நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உதவி செய்கிறார். God is mighty to listen, answer to our supplications. நமது விண்ணப்பத்தை கேட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். So God will immediately hear your supplications. கர்த்தர் நமது விண்ணப்பத்தை உடனடியாக கேட்பார். And second, இரண்டாவதாக Lord protected David from all his enemies. தாவீதின் சத்துருக்களின் மத்தியில் பாதுகாக்கிறார். Lord protected David from all his enemies. தாவீதின் சத்துருக்கள் எல்லாருடைய மத்தியிலும் தேவன் அவனை பாதுகாக்கிறார். Let us read Psalms chapter 3 verse 5. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 3, 5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். Likewise, இதே போல God also protects us from all our enemies, and he is holding God for us. தேவனை நாம் பற்றிக் கொண்டு இருக்கும்போது தேவன் நம்மை பாதுகாத்து தாங்குகிறார். Likewise, God also protects us from all our enemies, and he is holding God for us. இதே போல நாமும் தேவனை பற்றிக் கொண்டு இருக்கும்போது அவர் நம்மை பாதுகாத்து தாங்குகிறவராய் இருக்கிறார். And third, மூன்றாவதாக God fought against David's enemies and brought him victory. மூன்றாவதாக தேவன் தாவீதிற்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்கிறார். Let us read Psalm chapter 3 verse 7. சங்கீதம் 3, 7. கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே, என்னை ரட்சியும்,
நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். So, ஆகவே when we hold on God alone in every situation, நாமும் எந்த சூழ்நிலையிலும் அவரை பிடித்து கொள்ளும்போது God alone fight the battle for against our enemies. நமக்காக நமது சத்துருக்களோடு யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். God alone fight the battle for against our enemies. நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். So that according to the words which have listened, நாம் கேட்ட வார்த்தைகளின்படியே when we also hold on God like a David, தாவீதை போல நாமும் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கும்போது God is mightier to give victory in our lives. நமது வாழ்க்கையிலும் ஜெயத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். God alone bless these words. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. Let's pray. ஜெபிப்போம். You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship you. You are here, touching every heart. I worship you. I
thank you for the wonderful words. Lord, please help us to apply these words our lives. Please help us to hold on to you more and more. Bless everyone, those who have listened to every words. In Jesus' name I pray through the Lord Almighty Father. Amen. அன்புள்ள பிதாவே, இந்த அற்புதமான வார்த்தைக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அபியாசப்படுத்த உதவி செய்யும். நாங்கள் இன்னும் உம்மை பற்றிக்கொள்ள உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.